அகில உலக செவிலியர் தினம் வெகு விமரிசையாக உலகமெல்லாம் நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு நம்ம பிஎம் மருத்துவமனையில் செவிலியர்களை, அதாவது பிஎம் மருத்துவமனை செவிலியர் மட்டுமின்றி ஹெல்த் சென்டர்லேருந்து வந்திருக்காங்க, தமிழக அரசுலேருந்து. அவங்களுக்கு நன்றி. ஸோ இவங்க எல்லாரையும் இன்னைக்கு பாராட்டும் விதமாக இன்னைக்கு ஒரு விழா நடக்குது. இந்த விழாவில் முக்கிய பங்கு எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிஎஃப்ஸ் ஜாயிண்ட்லி வித் பிஎம் ஹாஸ்பிட்டல். எல்லா செவிலியர்களையும் கோ ரொட்டேரியன்ஸ் எல்லாரும், சீனியர் ரொட்டேரியன் கேஎஸ்எஸ் சார் வந்திருக்காரு. அவர் எப்பவுமே தவற மாட்டார், கண்டிப்பாக வந்துடுவார். வந்திருக்கிற ஆல் ரொட்டேரியன்ஸும் எல்லா செவிலியர்களையும், நண்பர் வெங்கடேசன் எம்கேமி கம்பெனி அவரையும், டென்னிஸையும், மற்றவர்களையும் எல்லாரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு அகில உலக செவிலியர் தினம் மே 12. எல்லாருக்கும் நல்லா தெரியும். செவிலியர்கள் எப்படின்னா அவங்க ஒரு அன்பின் இருப்பிடம், தியாக சுடர், பொறுமையின் சிகரம் எல்லாமே சொல்லலாம். சேவையில் ஒரு அன்னையை போன்று ஒரு சேவை செய்யும் ஒரு உருவம். இன்சிடென்டலி நீங்கள் வேர்ல்டு மதர்ஸ் டே ஆல்சோ நினைக்கிறேன். அது நர்சஸ்க்கு நல்லா சூட் ஆகுது. ஏன்னா லைக் மதர் தான் அவங்க சேவை பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு அன்னை மாதிரி மறுபிறவி எடுத்து சேவை பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமானது. ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ செய்வாங்க, அவங்க நமக்கு பண்ணுறாங்க. பட் அவங்கள மீறி 24/7 சர்வீஸ் பண்ணுறது செவிலியர் தாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நர்சஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். முதல்ல பிஎம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தியாகராஜனுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் கிளப்பையும் இதில் இன்வால்வ் பண்ணி, நம்ம ரோட்டரி கிளப்பையும் இன்வால்வ் பண்ணி அதை ஒரு சேவை செய்கிற சில நர்சஸ்க்கு நம்மளும் எதாவது ஃபெலிசிட்டேட் பண்ணி ஆனர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு. N for noble, U for understanding, R for responsibility, S for sympathy, E for efficient. இதாங்க நர்ஸ். இதெல்லாம் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிஎஸ் ஃபவுண்டர் அண்ட் மென்டார் சீனியர் ரொட்டேரியன் ஆர் வெங்கட்ராமன். அவர் யூஸ்வலாக வந்துடுவார். பட் இப்போ எப்படின்னா அவர் உடல்நலம் சரியில்லாதனால வர முடியல. பட்டு வர முடியல, இப்போ ரிகவரி ஆகியிருக்கார், குணமாயிட்டு வரார். அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார், பெரிய மெசேஜ். அது முக்கியமான அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் அவருடைய வாழ்க்கையில நர்சஸ் எப்படி இம்பேக்ட் பண்ணான்னு சொல்றாரு. பிப்ரவரி 17 அவர் மைசூருக்கு ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸ் போயிருக்காரு. கான்ஃபரன்ஸ் போயிட்டு அங்கிருந்து ஒரு பெருமாள் கோயிலுக்காக மேல்கோட்டில் பெருமாள் கோயிலுக்காக மலை ஏறியிருக்காரு. 350 படிக்கட்டு ஏறிட்டு கீழே இறங்கி வந்த அடுத்த நிமிஷமே கொலாப்ஸ் ஆகிட்டார். ஹேட் எ மேசிவ் ஹார்ட் அட்டாக். கம்ப்ளீட்லி பல்ஸ் கிடையாது, பிபி கிடையாது. கூட என்னுடைய சக ரொட்டேரியன் அவர் ரொட்டேரியன் பத்திரி தான் கூட இருந்தார், எங்கள் மெம்பர். அவரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தார். அவர் தூக்கிட்டு அப்படியே, ஏன்னா அது ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் மைசூர், அங்கே இருக்கிற கிட்ட இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு மைசூரில் தூக்கிட்டு போனாங்க. அங்கே இருக்கிற ஒரு நர்ஸு பல்ஸ் இல்லாதவரை
பிபி இல்லாதவரை கொண்டு வந்துட்டாங்க உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட். அதுதான் கோல்டன் ஹவர் கிரிட்டிக்கல் ஹவர் ட்ரீட்மெண்ட். அந்த உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அது வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து ரிவைவ் பண்ணி அவரை அப்படி நிற்க வச்சுட்டு அதே நர்ஸு டாக்டர்ஸ் அந்நேரத்துக்கு வரல. ஸோ அந்த நர்சஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் அப்படியே ஆம்புலன்ஸ் ஏற்றி அங்கேருந்து 1.5 hours டு மைசூர் நாராயண இருதயாலய ஹாஸ்பிட்டலுக்கு அப்போலோ மாதிரி அங்கே கொண்டு போயிட்டு இந்த ரொட்டேரியன் கூட போனார். பட் நர்சஸ் தான் ட்ரீட்மெண்ட்டு. போகிற வழியிலேயே பல்ஸ் டவுன்னா ஒரு இன்ஜெக்ஷன். அப்போ அப்படியே ஆக்சிஜன் கொடுத்துட்டு அப்படியே நர்ஸ் அக்காம்பனி பண்ணி அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றுனது ஒரு நர்ஸ். இன்றைக்கும் அவர் அதை மறக்க மாட்டார். இந்த அவையில் இறைவன் முன்னிலையில் எனது வாழ்க்கையை தூய்மையாகவும் எனது செவிலிய தொழிலை அர்ப்பணிப்புடனும் நடத்தி செயல்படுவேன் என உறுதியெடுக்கிறேன். எனக்கோ எனது செவிலிய பெயருக்கோ களங்கம் விளைவிக்கும் அனைத்து செயல்களில் இருந்தும் நான் விலகி இருப்பேன். பிணியாளர்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் விளைவிக்கக்கூடிய மருந்தினை கொடுக்கவோ நானும் கெடுதல் விளைவிக்கும் மருந்தை எடுக்கவோ மாட்டேன். எனது சக்திக்கு உட்பட்டு எனது செவிலிய பணியின் தரத்தை நிலைக்க செய்யவும் அதன் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் நான் பாடுபடுவேன். நான் பணியில் இருக்கும் பொழுது எனக்கு தெரிய வருகிற பிணியாளர்களின் தனிப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்தியின் ரகசியத்தை காப்பேன். இந்த உலகம்
உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.